சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சிந்து நார்மலா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு உங்க கூட வருவா. 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி, நான் போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வரேன். சரி, பாய். எதுக்குங்க இவ்ளோ பணம்? குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் போறேன். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா? எந்த குழந்தைங்களுக்கு? எந்த குழந்தைங்களுக்கா? நம்ம வீட்ல 3 குழந்தைங்க இருக்காங்கல்ல, எங்க அண்ணன் குழந்தைங்க, அவங்களுக்கு தான். அவங்களுக்கு நீங்க எதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க? பூர்ணி, நீ என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாலேயே நான் இந்த வீட்ல தான் இருக்கேன், புரியுதா? இவ்வளவு நாள் உன் பேச்சை கேட்டு தேவையில்லாம அப்பா அம்மா கிட்டயும் சரியா பழகல, அன்னிக்கிட்டயும் சரியா பழகல, குழந்தைங்களையும் பெருசா கண்டுக்கல. ஓ, அந்த சிந்து உங்களை உட்கார வச்சு உபதேசம் பண்ண உடனே உங்களுக்கு இப்ப புத்தி தெளிஞ்சிருச்சு, அப்படித்தானே? இங்க பாரு, நல்ல விஷயம் யார் சொன்னா என்ன, அதை நம்ம கேட்கணும், அவ்வளவுதான், புரியுதா? ஆ, புரியுது புரியுது, எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. நான் காசு கொடுத்தா ஏதோ வேண்டாம் வேண்டான்னு அத்தனை பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. இப்ப மட்டும் காசு தேவைப்படுதாமா? நான் கொடுத்தா வேணாம், ஆனா நீங்க கொடுத்தா ஓகேயா? இங்க பாரு, இப்ப கூட நான் ஃபீஸ் கட்ட போறது அவங்க யாருக்கும் தெரியாது, புரிஞ்சுதா? அவங்களுக்கு தெரியாம தான் நான் கட்ட போறேன். ஓ, தெரிஞ்சா மட்டும் அவங்க என்ன வேண்டாம் சொல்லிட்டு போறாங்க? அதெல்லாம் நல்லா வாங்கி போட்டுக்கு தான் பாப்பாங்க. அவங்களுக்கு என் கையால காசு வாங்குறது தான் கஷ்டம். நீங்க கொடுத்தா சந்தோஷமா நல்லா மாடு மாதிரி தலையாட்டி வாங்கி வச்சுக்குவாங்க. பூர்ணி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதை விட்டுடு, புரியுதா? எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஒரே ஃபேமிலியா இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு அவங்க பிசினஸ் நம்ம பிசினஸ் சொல்லி பறிச்சுக்கிட்டு அசிங்கமா இருக்கு பூர்ணி. இதெல்லாம் தயவு செஞ்சு இனிமேலாவது நான் எடுக்கிற முடிவுல நீ தலையிடாத, புரியுதா? அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்தா நான் கேட்க கூடாது, அதானே? அதேதான். இவ்வளவு நாளா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, உனக்காக எல்லா விஷயத்திலயும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல. இப்ப என்னோட முறை, எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் நான் செய்ய போறேன். நீ நடுவுல நின்னுக்கிட்டு அதுல கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய் சிந்து, என்ன சிந்து, எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சம் கலெக்ஷன் பணம்லாம் வர வேண்டி இருந்தது ரகு, அத போய் கேட்டு வாங்கிட்டு வரலான்னு போனேன். என்ன ரகு, நம்பாத மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா பணம் வசூல் பண்ணலான்னு தான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். செவந்தி குழந்தைங்களுக்கு வேற ஃபீஸே கட்டல, டைம் வேற தள்ளி போயிட்டே இருக்கு. சரி, ஆல்ரெடி சரக்கு மிச்சம் இருக்கிற கடையில எல்லாம் போய் வித்த வரைக்கும் காசை வாங்கிட்டு வரலான்னு தான் போனேன். நம்ம நேரமோ என்னமோ போன 2-3 கடைகள்ல ஓனரே இல்ல. இருந்த கடை ஓனருங்களும் கையில ரொட்டேஷனுக்கு பணம் கம்மியா இருக்குமா, 2 நாள் கழிச்சு வாமான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல, அதான் கடுப்புல திரும்பி வந்துட்டேன். தேங்க்ஸ் சிந்து. என்ன ரகு, நான் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்றீங்க? இல்ல சிந்து, நீங்க என்கிட்ட அப்படி பேசுனதுக்கு அப்புறம் தான் நானே சில தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப கூட பாருங்க, ஆச்சரியமா தான் இருக்கு. நான் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதே காரணத்தை சொல்லி எதிரில வந்து நிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க ரகு? குழந்தைங்களுக்குன்னா செவந்தி குழந்தைங்களுக்கா ஃபீஸ் கட்ட போறீங்க? பின்ன வேற யாருக்கு சிந்து? அவங்களுக்காக தான் நான் கட்டுறதுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ வைஃபுக்கு தெரியாம போறீங்க? ஒய்ஃபுக்கு தெரியாமலாம் இல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வரேன். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வரேன் நான் சொல்லிட்டு தான் இப்ப கிளம்பியே வரேன். என்ன ரகு, நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை வெளியே விட்டுருக்காங்கன்னா நம்புற மாதிரி இல்லையே. எப்பவும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டோம்ல சிந்து, அதான் பூர்ணி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே என்னோட முடிவெல்லாம் நீ தலையிடக்கூடாது, எது சரியோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
ம், இப்பதான் மனசு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆமா ரகு, எது சரியோ அதை செஞ்சுட்டாதான் எப்பவுமே மனசு சந்தோஷமா இருக்கும். சரி சிந்து, நான் ஸ்கூலுக்கு தான் போறேன். நீங்களும் ஃபீஸ் கட்டுறதுக்காக தானே இவ்வளவு எஃபோர்ட் எடுத்தீங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ஃபீஸ் கட்டிட்டு வந்துடலாமே. நானா? வாங்க துணைக்கு. உங்களை மாதிரி ஒரு ஆள் துணைக்கு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. வாங்க. ம், சரி ரகு, நானும் வரேன். நீங்க இவ்ளோ மாறி இருக்கிறது செவந்திக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானும் மாறி இருக்கேன்னு அன்னிக்கிட்ட சொல்றது கூட கூச்சமா இருக்கு சிந்து. அந்த அளவுக்கு பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம போயிட்டேன். நல்ல வேளை இப்பவாவது ரியலைஸ் பண்ணீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாலே பெரிய அளவுல லைஃப்ல மேல வந்துடலாம். ஆனா உங்க வைஃப்க்கு தான் அது புரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு எனக்கு புரிஞ்சிச்சு சிந்து, அது போதும். அவளுக்கு புரியுதா இல்லையான்றது அவளோட பிரச்சனை. அது அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க. ம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். உட்காருங்க. மதோகா, நம்ம ரகு சித்தப்பாவும் சிந்து ஆண்டியும் எதுக்கு ஆபீஸ் ரூம்குள்ள போறாங்க? தெரியலையே, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸோட நேம் சொல்லுங்க. மதுமிதா, அரவிந்த், நந்தினி. எந்த ஸ்டாண்டர்டு? சார், மதுமிதா 7th ஸ்டாண்டர்ட், அரவிந்தும் நந்தினியும் 2nd and 5th நினைக்கிறேன்.